நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மூட் வரும்போதுதான் அம்மான்னு சொல்லுவா. மூட் வரும்போது அம்மான்னு சொல்றியா குஷி? மறுபடியும் குஷி அம்மான்னு சொன்னா. உன்னதான் சொல்றா, என்னையே கூப்பிட மாட்டேங்கிறா. போன தடவையும் உன்னை பார்த்துதான் சொன்னா, இந்த தடவையும். ஆனா சுகனா குஷிக்கு நான் தானே அம்மா. யா, எப்பவும் நீ குஷி கூடயே விளையாடிட்டு இருக்க. அவ சின்ன குழந்தை, அதனால அவ உன்னதான் அம்மாவா நினைச்சிட்டு இருக்கா. என்ன தன்னோட அம்மாவா அவ ஏத்துக்கவே இல்ல. முதல் தடவையா வாயை திறந்து அம்மான்னு சொன்னா. ஆனா ஒன்ன, அதுவும் ஏன் முன்னாடியே. குஷி நீ எனக்காக தானே கொடுத்த சுகானா. அப்புறம் எதுக்கு 24 மணி நேரமும் அவ கூடயே இருக்க? நீ இருக்கிற வரைக்கும் இந்த ஜென்மத்துல அவ என்ன அம்மாவா ஏத்துக்கவே மாட்டா. இல்ல இல்ல நிஷாக்கா, ஐ டிடன்ட் மீன், ஐ ஜஸ்ட் இந்தாங்க, நீங்களே பிடிச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. குஷி உங்ககிட்டே இருக்கட்டும். ஓகே குஷி, உன்னோட நீங்க வச்சுக்கோங்க குஷிய, நான் போறேன், நீங்க வச்சுக்கோங்க. குஷி அம்மான்னு கூப்பிடு. ஒரு தடவை கூப்பிடுமா, ஒரே ஒரு தடவை. அப்படிதான் சொல்லுமா, ஒரே ஒரு தடவை அம்மான்னு சொல்லு. ஒரே ஒரு தடவை அம்மான்னு சொல்லுமா. பாருங்க, ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் ஈர துணியை வச்சு பட்டி போட்டேன். இன்னைக்கு கிளினிக் வேற லீவு. நாளைக்கு தான் கூட்டிட்டு போக முடியும். டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வந்துச்சுல, அதுல என்ன போட்டிருக்கு? மலேரியான்னு போட்டிருக்கு. மலேரியாவா? நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன், நீங்க உட்காருங்க. சரி, வரேன். ஷைலு, நீ எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன். சக்சேனா சார் தான் என்ன உள்ள கூட்டிட்டு வந்தாரு. எழுந்துக்க வேண்டாம், படுத்துக்கோங்க, படுத்துக்கோங்க. என்ன சொல்றீங்க சின்னனி? ஆமா 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 மீனாகுமாரி, இது உண்மைதான். குஷி என்ன அம்மான்னு சொல்லி கூப்பிட்டா. அம்மா அம்மாவா? அன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு நிஜமாவே மரம் கழண்டு போச்சுன்னு சொன்னப்போ சின்னம்மா என்ன அடிக்க வந்தாங்க. மரேனா? மரேனா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸ்க்ரூ சொல்லுவீங்கல்ல? ஏன் ஸ்க்ரூ கழண்டு போச்சா? How dare you? நீ என்ன பைத்தியம் சொல்றியா? அண்ணி, சரி அதை விடுங்க. நீங்க என் கூட ரோடுக்கு வாங்களே. எல்லார்கிட்டயும் குஷி உங்களை அம்மான்னு சொன்னான்னு சொல்லுங்க. இது யாரு காதுல எல்லாம் விழுதோ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு நீங்களே கேளுங்க. ஜஸ்ட் பாய் முடு டம்போ. அண்ணி,
என்ன நீங்க? அவ சின்ன குழந்தை, 2 மாசம் தான் ஆகுது. அவ எப்படி அம்மான்னு கூப்பிடுவா? அவளால எதுவுமே. தட்ஸ் தி பாயிண்ட் மீனா குமாரி, தட்ஸ் தி பாயிண்ட், தட்ஸ் தி பாயிண்ட். குஷி யார் தூக்கிட்டு வந்தது? நான் தானே. சுஹானா கஷ்யப்போட பொண்ணு 2வது மாசத்துலயே அம்மான்னு கூப்பிட்டுட்டா. தட்ஸ் லவ்லி. நான் இப்பவே இத ஃபோன் பண்ணி ஈஷானுக்கு சொல்லி ஆகணும். அண்ணி, ஈஷான் அண்ணாவும் அதையே தான் சொல்லுவாங்க. என்ன? உங்களோட just shut up ஐசி. ஹலோ ஈஷான், guess what? சோனா சொல்லு. இன்னைக்கு ஒரு மிராக்கிள் நடந்துருச்சு. சோனா என்னன்னு முதல்ல சொல்லு, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. சோனா ஐ லவ் யூன்னு டைப் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறேன், அதுவும் 10 வாட்டி. ஓகே? I don't care about it. I love you ஈஷான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு குஷி என்ன பார்த்து அம்மான்னு சொல்லிட்டா. என்ன? ஆமா, அவ என்ன அம்மான்னு கூப்பிட்டா. சோனா உனக்கு என்ன நட்டு கண்டுருச்சா? என்னாச்சு? ஈஷான் அண்ணா அதையே தானே சொன்னாரு. Just shut up. அவ என்ன அம்மான்னு கூப்பிட்டா. உனக்கு நம்பிக்கை வரலல? நீ போய் நிஷாக்கா கிட்ட கேட்டு பாரு. அவங்களும் அத கேட்டாங்க. அப்படியா? அப்ப அவங்களுக்கும் நட்டு கண்டிருக்கும். இங்க பாரு சோனா, தயவு செஞ்சு இந்த குஷி விஷயத்தை நீ அப்படியே விட்டுரு. இல்லனா கொஞ்ச நாள்ல குஷி உன்ன மாதிரி மாறிடுவா. ஈஷா, நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன். சின்னண்ணி என்னாச்சு? ஈஷான் அண்ணா என்ன சொன்னாரு? உங்களை எப்ப கூட்டிட்டு போக போறாராம்? அதான் டாக்டர் கிட்ட. எங்க தைரியம் மீனா உனக்கு? இருப்புனா நில்லு. நல்ல வேளை ஆண்டவன் புண்ணியத்துல ரிப்போர்ட்ல வெறும் மலேரியான்னு தான் வந்திருக்கு. ஏன்னா இப்ப ஊர்ல நிறைய வியாதிகள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. மறக்காம இந்த மருந்து மாத்திரையெல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிடணும். என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தருக்கும் அபர்ணாவுக்கும் என்னை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல, அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரியுமா? யாருக்கு? உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தான். ஓ, யூ மீன் யூஎஸ்லயா? அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. பசங்க கூடவா? என் பசங்க அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் பசங்க. அது ஒண்ணும் இல்லை சைலஜா, நான் வாழ்க்கை பூரா எல்லாருக்குமே 3வது மனுஷனாவே இருந்துட்டேன். அதனால நான் இருக்கனா செத்தனா அதை பத்தி யாருக்குமே கவலை கிடையாது. உங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கவா? வேண்டாம், சக்சேனா சார் அவர் வீட்டில இருந்து எனக்கு கஞ்சி போட்டு எடுத்துட்டு வருவார். நல்ல மனுஷனா இருக்காரு இந்த சக்சேனா சார். இல்லைன்னா யார் இந்த காலத்துல இந்த அளவுக்குலாம் செய்யறாங்க? ஷைலஜா, முடிஞ்சா நான் ஒரு தடவை இந்தரையும் அப்புறமாவையும் பார்க்கலாமா? கூடாது, வேண்டாம். நீங்க முயற்சி கூட பண்ணாதீங்க. ஷைலஜா, நான் அவங்கள ஒரே ஒரு தடவை பார்க்க ஆசைப்படுறேன், ஒரே ஒரு தடவை மட்டும்தான். வேண்டாமே. அவங்க 2 பேரும் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க புயலை கலப்பாதீங்க. அவங்கள அவங்க வாழ்க்கையை நிம்மதியா வாழ விடுங்க. அவங்களும் என்ன அந்த அளவுக்கா வெறுக்கிறாங்க? நான் என் குழந்தைங்களுக்கு உங்களை வெறுக்கணும்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. ஆனா என்ன பண்றது,
பல வருஷங்களா அப்பான்ற வார்த்தையை அவங்க சொல்லல. அதனால அந்த வார்த்தையையே அவங்க இப்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு உடம்புக்கு கொஞ்சம் பரவாயில்ல? நான் இப்ப கிளம்பலான்னு எனக்கு தோணுது. அம்மா உங்களுக்கு பிடிக்கும்னு எள்ளு போட்டு லட்டு செஞ்சிருக்காங்க, அதை சாப்பிட்டுடுங்க. உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஈஸ்வர் சார், அவங்களுக்கு தான் உங்க மேல எவ்வளவு அக்கறை. ஆனா இவங்க யாரு? ஒன்னு சொல்ல வராதா? இந்த ரெண்டு பொண்ணுங்களும் குஷி விஷயத்துல பைத்தியமா ஆயிட்டாங்க. ஆமா, நீ எனக்கு அந்த குழந்தைய பார்த்தா பாவமா இருக்கு. அது ஒரு சின்ன உயிர், அதுக்கு பைத்தியக்கார ரெண்டு அம்மாக்கள். யோசிச்சு பாருங்க. நிஷா, நிஷா, நீ என்னாச்சு அவளுக்கு? ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா? என்ன நிஷா, என்னாச்சு? இலேஷோட ஏதாவது சண்டையா? இல்ல. அப்புறம் என்ன? சின்ன மாமி, ராதாத்த சுகானதா குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டால. ஆமா. அப்ப குஷிக்கு நான் தானே அம்மா? நிச்சயமாமா, குஷியோடைய அம்மா நீ மட்டும்தான். ஆனா என்ன நிஷா இது? அதான் எங்களுக்கு தெரியுமே. சுஹானா தான் எங்க எல்லாருக்கும் முன்னாடியும் பகிரங்கமா குஷியோட அம்மா நீ தானே சொன்னாலே. அப்புறம் ஏன் நீ கேள்வி கேக்குற? நீங்க சொல்ற மாதிரி குஷிக்கு நான் தான் அம்மானா குஷிய என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லவே இல்ல. சொல்லுவா நிஷா, நிச்சயம் சொல்லுவா. கொஞ்சம் பொறுமையாயிரு, குழந்தை கொஞ்சம் பெருசாகட்டுமே. ஐயோ கடவுளே, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்பவே குஷி உன் கூட உட்கார்ந்து அரட்டை அடிப்பான்னு பாக்குறியா? அதெல்லாம் இல்ல சின்ன மாமி. ஆனா அவ என்னையும் அம்மான்னு கூப்பிடலாம்ல. என்ன? சுகானா ஒரு நிமிஷம் கூட குஷிய தனியா விடவே மாட்டேங்கிறா. அதனால குஷிய அவதான் தன்னோட அம்மா நினைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் குஷி சுகானாவை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டா. என்ன? குஷி சுஹானாவை அம்மான்னு சொல்லி கூப்பிட்டாளா? ஆமா, குஷி சுகானாவை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டா. நிஷா, கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? குஷி வெறும் 2 மாசம் குழந்தைதான். இப்ப அவளுக்கு சரியா சிரிக்க கூட தெரியாது. அதுக்குள்ள சுகானாவை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டாளா? ஆமா ராதாத்த, நிஜமாவே குஷி சுகானாவை பார்த்தா அம்மான்னு கூப்பிட்டா. நிஷா, நிஷா உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நிஷா, நீ ஒரு டீச்சரா இருக்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பிறந்த 2 மாசம் ஆன குழந்தையால எப்படி அம்மா கூப்பிட முடியும்? சின்ன மாமி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வேணா சுகானாவை கூப்பிட்டு கேளுங்க. நிஷா, நிறுத்துறியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். நீங்க 2 பேரும் குஷி வந்ததுல இருந்தே பைத்தியம் ஆயிட்டீங்க. ஆமா ராதாத்த, நான் நிஜமா என் காதலியே கேட்டேன். சின்ன மாமி, உங்க 2 பேருக்கு என்னோட வார்த்தையில நம்பிக்கையே இல்லல்ல? இல்ல. சரி, நீங்க என் கூட வாங்க. என் கூட என் ரூமுக்கு வந்து உங்க காதால நீங்களே கேளுங்க. வாங்க. மாட்டோம். அந்த கப்பல் எவ்வளவு கியூட்டா இருக்காங்கல்ல? யா. ஓ மை காட், என்ன இதெல்லாம்? இது என்னவா? இது ரோஜா பூ. நீங்க 2 பேர் தான் என்ன கண்டுக்க மாட்டீங்கல்ல. ஆனா இந்த காலேஜ்ல இன்னைக்கு பல பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் என் மேல பைத்தியமா இருக்காங்க. ரியலி? So you mean to say that இந்த கையில இருக்கிற ரோசஸ் அத்தனையும் உனக்கு பொண்ணுங்க கொடுத்தாங்களா? of course பொண்ணுங்க தான் கொடுத்தாங்க, பின்ன பசங்களா கொடுப்பாங்க? இல்ல உன் விஷயத்துல அதுக்கும் ஸ்கோப் இல்லையே. சாண்டி, ப்ளீஸ் இப்படி ஏமாத்தாத என்ன? நீ எதுக்காக இவ்ளோ ரோசஸை விலை கொடுத்து வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியும். பொண்ணுங்க எல்லாம் உன் மேல பைத்தியமா இருக்காங்கன்னு எங்க கிட்ட போய் சொல்ல பாக்குற, சரிதானே? அது அப்படியே வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்க கொடுங்க, ஆளுக்கு ஒரு ரோஸ் கொடுங்க. கொடுங்க. இது மேல கை வைக்காத.
இந்த ரோஸ் உனக்காக இல்ல. அப்படியா? அப்ப இந்த ரோஸ் யாருக்காக மேடம்? வெல், இந்த ரோஸ நான் அவனுக்கு கொடுக்க போறேன். யாருக்கு? அவனுக்கு. You mean to say Deepak? யா. Sanju, why you look so shocked? No. I mean just நான் இந்த ரோஸ தீபக் கிட்ட கொடுத்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இப்பவே சொல்லிடு. எனக்கா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? நோ. இல்ல, நீ ஃப்ரெண்ட் இல்ல, அதனால ஓபனா கேக்குறேன். ஆரம்பத்திலே கிளியர் பண்ணிடுறது நல்லது. ஆக்சுவலி நீ ஏற்கனவே கிளியர் பண்ணிட்ட. உனக்கும் அவனுக்கும் நடுவுல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்ட. யா அப்சல்யூட்லி. நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி, அவ்வளவுதான். டீனா, அப்படின்னா நீ டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே இந்த பூவை போய் கொடு. இந்தா இதையும் கொடு. யா, ஆஃப் கோர்ஸ். பட் மிஸ் டீனா, நீ இந்த ரோஸ் அவன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவன் ஏத்துப்பான்னு நினைக்கிறியா? ஐ மீன், உனக்கு அவனை தெரியும்ல, அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன். இல்ல, அவன் இந்த ரோஸை நிச்சயமா அக்செப்ட் பண்ணிப்பான். I don't think so. He is such a bore. Just wait and watch. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Oh my baby, where's your mommy? Chu. குஷி, ஒரு தடவை அம்மான்னு சொல்ல. அம்மா சொல்ல, அம்மா. Come on baby, அம்மா சொல்ல, அம்மா. பாருங்க, இங்க பாருங்க, குழந்தைகிட்ட அம்மான்னு சொல்லுன்னு கெஞ்சிரா. ஷோ ராதா, இந்த ரெண்டு பொண்ணுங்களும் குஷிய வளர்க்கறதுக்குள்ள பைத்தியம் ஆயிடுவாங்க பாரு. வரட்டும், அவர் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். அவர்கிட்ட சொல்லி நான் குஷிய அனுப்பி வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. என்ன பின்ன என்னவா, நீங்க ரெண்டு பேரும் பண்ற கலாட்டால இந்த குழந்தைக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இவ்வளவு சின்ன குழந்தை எங்கேயாவது பேசுமா? 2 மாச குழந்தை இது, எப்படி பேச முடியும்? அம்மா, ராதா அத்தை, எங்க குஷி பேசுவா. ட்ரஸ்ட் மீ. நம்பிக்கை வரலையா? நிஷாக்கா வேணா கேட்டு பாருங்க. ஆமா, குஷி சுகானாவை பார்த்தா அம்மான்னு சொன்னா. இப்போ நம்பிக்கை வரலையா? ஓகே, இப்போ இவ வாயால அம்மான்னு சொல்லுவா பாருங்க. அம்மான்னு சொல்லு குஷி பேபி. அம்மா சொல்லு, அம்மா அம்மா அம்மா. பாட்டி பாரு, பாட்டிக்கிட்ட அம்மான்னு சொல்லி காட்டி பார்க்கல. அம்மா அம்மான்னு சொல்லு. நான் இப்போ இவளை என் கையில தூக்குறேன். தூக்குன உடனே அம்மான்னு சொல்லுவா பாருங்க. அப்படியா? சரி, தூக்கு. ஒரு நிமிஷம். கேட்டீங்களா அம்மானு கூப்பிட்டா? கேட்டீங்களா? நல்லா கேட்டீங்கல்ல. இவ சுகானாவை மட்டும் அம்மானு கூப்பிடுறா. கேட்டீங்களா அம்மா? குஷி எவ்வளவு அழகா அம்மானு கூப்பிட்டா? கேட்டீங்களா ராதா அத்தை? அம்மானு குழந்தை கூப்பிட்டாளே. நானும் தான் அதை கேட்டேன். அவ மறுபடியும் சுகானாவை தான் அம்மானு கூப்பிடுறா. நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் என்ன கூப்பிடவே மாட்டேங்கிறா. சின்னண்ணி, இது பெரிய அதிசயம் தானே? ஆமா ராதா, என்னால இத நம்பவே முடியல. அம்மா, உங்களுக்கு எப்பவும் நம்பிக்கை வரலையா? ஆஹா. வெயிட், குஷி இப்போ மறுபடியும் என்ன அம்மானு கூப்பிடுவா. பாருங்க. குஷி பேபி, அம்மானு சொல்லு. அம்மா சொல்லு. அம்மானு சொல்லு. அம்மா அம்மா சொல்லு பேபி. சுகானா, ஒரு தடவை நான் ட்ரை பண்ணவா ப்ளீஸ்? ஷியோர். என் செல்ல குட்டி, இங்க பாரு, நான் தான் உன்னோட அம்மா. சுகானா குஷிக்கு சித்தி தான், அதுவும் சின்ன சித்தி. புரிஞ்சுதா? என்ன அம்மானு கூப்பிடு. குஷி, ஒரே ஒரு தடவை கூப்பிடுமா? என் செல்லம்ல தங்கம்ல. சின்னண்ணி,
உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இவ ரொம்ப பிரபலமாயிடுவாளே. டிவி காரங்க, பேப்பர் காரங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. இவ்வளவு போட்டோ எடுப்பாங்க. அப்புறம் நம்ம எல்லாரையும் பேட்டியெல்லாம் எடுப்பாங்கல்ல. யா யா. ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மானு கூப்பிடுமா. சொல்றாளா? சொல்ல மாட்டேங்கிறா. நீயே சொல்ல சொல்லு. உன்னதான் அவ அம்மா நினைச்சிட்டு இருக்கா. மறுபடியும் நான் அம்மானை கூப்பிட வைக்கிறேன் பாருங்க. சொல்லு அம்மா. அம்மான்னு சொல்லு. குஷி குஷி பேபி அம்மா சொல்லு. குஷி அம்மான்னு சொல்லு பேபி. சொல்லு பேபி. இது சுஹானோட மான பிரச்சனை, மரியாதையா அம்மான்னு சொல்லு. இவ அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறாளே. இவளோட பொசிஷன் கொஞ்சம் தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது. இவ்வளவு நான் மறுபடியும் கிரெடலுக்குள்ள வச்சிடுறேன். அப்ப திரும்பவும் அம்மானு கூப்பிடுவா. நீங்க வேணா பாருங்க. யா அம்மானு கூப்பிடு. பாத்தீங்களா? மறுபடியும் அம்மானு கூப்பிட்டா. கேட்டுச்சா? 2 பேருக்கும் நல்லா கேட்டுச்சா? குஷி ஆசை என்ன பார்த்து அம்மானு கூப்பிட்டா. ஐயோ கடவுளே, ராதா எனக்கு மயக்கம் வருது. பாத்து பாத்து. நான் இத அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நோ அம்மா. இந்த நல்ல விஷயத்தை நானே பெரியமா கிட்ட சொல்றேன். ஐ வாண்ட் டு சர்ப்ரைஸ் ஹர். ஜஸ்ட் வெயிட். ஓகே? யா பேபி. இவ உங்களையும் அம்மானு கூப்பிடுறா.